விவசாயியும் திரைப்பட தயாரிப்பாளரும் ரெண்டு பேரும் வந்து ஒரு விஷயத்தில் சமமாக இருக்காங்க. ஏன்னா தங்களோட உற்பத்தியாகின்ற தங்களுடைய பொருள்களுக்கு விலை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. விவசாயி தன்னுடைய பொருளை விளைவிக்கும் போது இன்னைக்கு மார்க்கெட் அவன் விளைவிக்கிற தக்காளி இன்னைக்கு வந்து எங்களோட உறவினர் தக்காளி விளைவிக்கிறாரு, அங்கே வந்து 5 ரூபாய்க்கு கிலோ விற்கிறாரு. ஆனால் இன்னைக்கு 80 ரூபாய் இங்கே மார்க்கெட்டில் விற்கிறோம். அப்போ உற்பத்தி பண்ணுற விவசாயிக்கு அந்த பொருள் அந்த பலன் போய் சேர்றதில்லை. 80 ரூபாய்க்கு நம்ம நுகர்வோர் வந்து 80 ரூபா கொடுத்து வாங்குறோம், ஆனால் விற்கிற விவசாயி வந்து 5 ரூபா கொடுத்து விற்கிறார். அதுதான் விவசாயியோட நிலைமை. அதுபோல திரைப்பட தயாரிப்பாளர் விவசாயிக்காவது 5 ரூபா கொடுத்து வாங்குறான், ஏதோ ஒரு விலை இருக்கு. ஆனா திரைப்படத்துக்கு விலையே இல்லை. நீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது, விலை இல்லாம அதை வாங்கி விற்பனை பண்றாங்க. இப்ப தியேட்டர்ல வந்து 250 ரூபா கொடுத்து வாங்குற டிக்கெட்டுக்கு, இல்ல 200 ரூபா கொடுத்து வாங்குற டிக்கெட்டுக்கு, இல்ல 100 ரூபா கொடுத்து வாங்குற டிக்கெட்டுக்கு அதனோட உற்பத்தியாளனுக்கு ஒரு பைசா கூட சரியா போய் சேர்றதுங்கிறது தான் இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துறையோட சரியான நிலைமை. அந்த கட்டமைப்பு வந்து சரியாகணும். உற்பத்தி பண்ற விவசாயிக்கும் தயாரிக்கிற திரைப்பட தயாரிப்பாளருக்கும் தங்களுடைய பொருட்கள் ஒழுங்கா அது விலை வந்து ஒழுங்கா போய் சேரணுங்கிறது தான் நாங்கள் வந்து இன்னைக்கு பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் வைக்கிற ஒரு வேண்டுகோள். சாராயத்துக்கும் சிகரெட்டுக்கும் சினிமாவுக்கும் ஒரே வரி போட்டு எங்களை வந்து காலி பண்ண நினைக்கிறது மத்திய அரசாங்கம். இப்போ இந்த வரி அப்போ ஒரு வரி வந்தா இன்னொரு இருக்கிற வரி ஏற்கனவே இருக்கிற வரி தானங்கிறது ஏதோ நாங்கள் வந்து இந்த கவுண்டமணி காமெடி மாதிரி வாழைப்படி காமெடி மாதிரி அந்த வரி தான் இது இந்த வரி தான் அதுங்கிற மாதிரி டபுள் டாக்ஸேஷன் இருக்கு. இதை தான் வந்து இப்போ திரைப்படத்துறையினர் வந்து எங்களோட டாக்ஸ் எடுங்கன்னு கேட்கறது வந்து வரி விலக்கே கேட்கல, எங்களுக்கு இரட்டை வரி விதிக்காதீங்கிறது தான் இந்த திரைப்படத்துறை அரசாங்கத்துக்கு வைக்கிற அரசாங்கங்களுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோள். இது மட்டும் இல்லாம ஒரு அரசாங்கத்துக்கு வரி விதிக்கிற உரிமை இருக்கும்போது அந்த துறையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கூட இருக்கு. ஆனா எந்த பொறுப்புமே இல்லாம இருக்கு மத்திய அரசு. மத்திய அரசு இந்த திரைப்படத்துறையை காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கிறதில்லை. இந்த திரைப்படத்துறை அழிவதற்கான எல்லா உதவிகளையும் கூட இருந்தே பண்ணுது மத்திய அரசு. அப்ப வரி வாங்கும் போது இருக்கிற உரிமை அதை காப்பாற்றும் போது இருக்கணும் இல்லையா? இப்போ இன்னைக்கு ஏறக்குறைய 100 கோடி மக்கள்ல 40 கோடி பேர் இணையதளத்தை பயன்படுத்துறாங்க. அதுல ஒரு திரைப்படம் திருட்டுத்தனமாக வந்து வெளிநாட்டில் எங்கேயோ ஒரு ஸ்டோர்ல எங்கேயோ ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற விஷயம் வந்து இன்னைக்கு 40 கோடி பேரை சென்றடையணும்னா அது இந்தியாவில் இருக்கிற 5 முதலாளிகள் தான் அதை பண்றாங்க. அந்த முதலாளியில ஒரு முதலாளி இந்திய அரசாங்கம். BSNL என்று அழைக்கப்படும் இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், ஏர்டெல் நிறுவனம் ஒன்று, ஏர்செல் நிறுவனம் ஒன்று, டாடா நிறுவனம் ஒன்று, ரிலையன்ஸ் நிறுவனம் ஒன்று. இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு திருடன் இந்தியாவிலிருந்து எங்கேயோ இந்தியாவை விட்டு வெளியே இருக்கிற ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கிற ஒரு பொருளை டிராபிக் கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற 40 கோடி பேருக்கு சேர்க்கிற 5 திருடன் யாருன்னா இந்த 5 பேர் தான். இந்த 5 பேர் திருட்டுத்தனமா வந்து கலெக்ட் பண்ணி 1 GB அவன் கலெக்ட் பண்ணா அவனுக்கு வந்து நீங்க ஒரு 10 ரூபான்னு வச்சுங்க, 40 கோடி பேர் பார்க்குறாங்க, 40 கோடி GB வந்து அப்போ 400 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு இந்த திருட்டுத்தனம் பண்றதால சம்பாதிக்கிறாங்க இந்த இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ். இவங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை. இவங்க இந்த திருட்டு பணத்துக்கு எந்த வரியும் இல்லை, எந்த அபராதமும் இல்லை. ஆனா ஏற்கனவே நலிவடைஞ்சுக்கிட்டு இருக்க பல்வேறு துறைகளால சீரழிக்கப்படுகின்ற திரைத்துறைக்கு மட்டும் 65% வரின்னா இது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த திரைப்படத்துறையை காப்பாற்றுற பொறுப்பை விசிடிங்க திருட்டு விசிடிங்கிற ஒரு அரக்கன் கிட்ட இருந்து இணையதள திருடங்கிற வந்து ஒரு கொள்ளைக்காரங்கிட்ட எங்களை நீங்க காப்பாத்துங்க, எங்கள் மேல வரி விதிங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்களை காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காத அரசாங்கங்கள் எங்கள் மீது வரி விதிக்கின்ற முயற்சியை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த துறை வந்து அழிஞ்சு போயிடுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஏதோ இதை பத்தி இந்த தியேட்டர் முன்னே எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நாட்டில் நீங்க கொஞ்ச நாள் தியேட்டரை மூடி பாருங்க, கொஞ்ச நாள் தியேட்டரை மூடி பாருங்க, இந்த நாட்டில் குற்றங்கள் அதிகமாவதா இல்லையான்னு பாருங்க. மக்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தி மக்களை மக்களாக வைத்திருப்பதுதான் கலை. அந்த கலையை திரைப்படம் செய்வதுதான் திரைப்படத்துறை. எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது தான் சினிமா. ஆனா சினிமாக்காரங்க சிரிக்கிறாங்களான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுமக்கள் கூட நாங்க வந்து வேண்டுகோளை வைக்கிறோம், எங்களை வந்து நீங்க எல்லாரும் வந்து இங்க ரஜினிகாந்த், அஜித், விஜய் கிடையாது. இங்க இது சுகந்தலாவின் காதலன்னு ஒரு படம் வருது, இது கூட ஒரு திரைப்படம் தான். இதுவும் பல கோடிகள் போட்டு போடுகின்ற படம். ஆனா இந்த திரைப்படம் வாங்குவதற்கு ஆள் இல்லாம
பைசாவே செலவு இல்லாமல் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு திரைப்படத்துறை இருக்கு. அதை மாற்றி எல்லா மாநிலங்களும், மாநில அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் நான் என்ன வைக்கிறேன்னா, எல்லா மாநிலங்களும் தங்களுடைய திரைப்படத்துறையை பாதுகாப்பதற்கு ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காங்க, ஒரு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வச்சிருக்காங்க. எல்லா துறையும் அந்தந்த மாநிலங்களை பாதுகாக்குது. ஆனால் நம் சினிமா துறையிலிருந்தே வந்த அரசாங்கங்கள் இந்த திரைப்படத்துறையை சரிவரிக பாதுகாக்குதான்னா அது கொஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு கவலையான நிலைமை தான். அதனால் தயவு செய்து சினிமாவை ஒரு வியாபாரமாக மட்டும் பார்க்காதீங்க. இது வியாபாரம் மட்டும் இல்லை, மக்களுக்கு சந்தோஷத்தை தருகின்ற ஒரு கலையாக பார்த்து அதை சந்தோஷத்துக்கு அதை திரைப்படமாக்குகின்ற தயாரிப்பாளருக்கு இதை நம்பி ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு 2 லட்சம் குடும்பங்கள், இப்போ 2 லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கின்ற ஒரு தொழிலாக கூட இந்த திரைப்படத்துறை இருக்கு. அதனால இந்த திரைப்படத்துறையை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதுபோல திரைப்படத்துறையில் இருக்கிற பல்வேறு தலைவர்கள்லாம் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், திரைப்படத்துறை மேல கோபம் வரா மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தாதீங்க. படம் பார்க்க வர்றவங்க மேல பாப்கார்ன் விற்கிறதுல காசு, சைக்கிள் வர்றதுல காசு, கார் விடுறதுல காசு, உள்ள வந்த டிக்கெட் மேல காசு, இது போன்று பல்வேறு வகையான கட்டணங்களை உயர்த்தி படம் பார்க்க வர்றவங்கள படம் பார்க்க வர விடாம பண்ணிடாதீங்க. எங்களுக்கு வருமானம் வரல, 100 டிக்கெட் 100% டிக்கெட் இல்லை, 40% ஆக்குபன்சி இருக்கு, நீங்க விலை ஏத்துனீங்கன்னா பாப்கார்ன் மேலையும் கொக்கோ கோலா மேலையும் விலை ஏத்தினீங்கன்னா இந்த 45% 25% குறைஞ்சிரும். அதனால தயவு செய்து ஒரு குறைஞ்ச காலத்துக்கு வந்து இது போன்ற கட்டணங்கள்லாம் கட் பண்ணி, இன்னைக்கு எல்லா நிறுவனமும் நேரடியாக மார்க்கெட் பண்ண முடியல. அப்போ இன்டர்நெட்ல வாங்குறான். நான் ஒரு பொருளை கடையில் போய் வாங்கினேன்னா 100 ரூபா, ஆன்லைன்ல வாங்கினா எனக்கு 80 ரூபா. இதுதான் ஆன்லைன்ல பண்றது. ஆனா திரைப்படத்துறை மட்டும் நேர்ல வாங்கினா 100 ரூபா, ஆன்லைன்ல வாங்கினா 130 ரூபா. இது வந்து ஒரு தவறான ஒரு சர்வீஸா தான் நம்ம கொடுக்கணுமே தவிர இது தனிப்பட்ட முறையில் இது பணம் கலெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். திரைப்படத்துறை விவசாய பத்தி கவலைப்பட்டதுன்னா, திரைப்படத்துறை மக்களை பற்றி கவலைப்பட்டதுன்னா, எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போது மக்களை பற்றி கவலைப்பட்டாரோ அது போன்று இந்த திரைப்படத்துறை மக்களை பற்றி கவலைப்பட்டா மக்கள் கூட சினிமாவை பத்தி கவலைப்படுவாங்க. நீங்க மக்களோட நலன்ல கவனம் செலுத்தினீங்கன்னா, மக்களோட தேவைகளை நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா சினிமாவை பத்தி கூட மக்கள் வந்து கவலைப்பட ஆரம்பிப்பாங்க. அதனால மக்களை விட்டு விலகி விடாமல் திரைப்படத்துறை மக்களோட உள்ள பிரச்சனைகளை எடுத்து அதை திரைப்படமாக மாற்றி இந்த கலையை வளர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.